Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நாம வந்து இந்த இயரிங்கோட பெயிண்டிங் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதோட மேக்கிங் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். நம்மளோட Insta ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா இதுக்கு black base கொடுக்க போறேன். black base வந்து நான் எல்லா இடத்துக்கும் கொடுக்க போறதில்ல. எனக்கு ஒரு சில இடத்துல மட்டும் தான் தேவை. எங்கனா இந்த ஜிம்காவோட டாப் போர்ஷன்ல ஒரு டிசைன் போட்டுருப்போம். அங்க வேணும். இந்த கனெக்டர் பீட்ல வேணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டட்ல வேணும். இந்த ஸ்டட்ல இந்த ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் படாமல் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கீழே உள்ள போர்ஷனில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் பெயிண்ட்டை. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இது ஏன் பேஸ் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணும் போது சொல்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சுட்டு இதை ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரிம்சன் ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இது அந்த ஸ்டெக் பார்ட்டில் நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஒரு டிசைன் போட்டு நீடில் வச்சுட்டு ஒரு டிசைன் போட்டிருப்போம். அந்த டிசைனில் டாப்பில் இருக்கிற அந்த எம்போஸ்டு டிசைனில் மட்டும்தான் நான் இந்த ரெட்டு கொடுக்குறேன். அதுக்கு சென்டரில் வர லைன் பிளாக்காகவே தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வரத்துக்காக தான் நான் வந்து பிளாக் பேஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த பிளாக்கும் ரெட்டும் ஈவனாக தெரிகிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். மேலே எம்போஸ்டாக இருக்கிற பார்ட்டில் மட்டும்தான் ரெட்டு கொடுக்குறோம், ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. அதனால தான் நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். தின் லைனாக பொறுமையாக நம்ம போடலாம். இதே மாதிரி போட்டு இந்த ஃபுல் ஸ்டெட்டையும் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இதை ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கனெக்டட் பீட் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டர் பீட்லேயும் ஒரு டிசைன் போட்டிருப்போம். அதுலேயும் சேம் மெத்தடில் நான் வந்து அந்த உள்ளே வந்து பிளாக் பேஸ் தெரிகிற மாதிரி அதுக்கு மேலே டாப்பில் வந்து ரெட் வந்து தெரிகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். லைனர் ப்ரஷ் நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன் சுற்றி முதல்ல அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது உள்ளே போகாது. இதே மாதிரி போட்டு இந்த ஃபுல் கனெக்டர் பீடையும் முடிச்சுக்கிறேன். இந்த கனெக்டர் பீடோட சைட்லேயும் இந்த ரெட்டு கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சைடு எட்ஜஸையும் ஃபுல்லாக முடிச்சிடுறோம். இப்போ அந்த பிளாக் வந்து நமக்கு தனியாக தெரியுது, அதுக்கு மேலே ரெட்டு தனியாக தெரியுது இல்லையா, இந்த மாதிரி டிசைன் வரதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பிளாக் பேஸ் தான் கொடுக்கணுன்னு இல்லை, என்ன கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலர் கொடுத்துட்டு பேஸாக அதுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு மாதிரி புல் மாதிரி ரீஃபில் வச்சுட்டு 3 டாட்ஸ் போட்டிருப்போம். அந்த 3 டாட்ஸ் சுற்றி சேம் மெத்தடில் அவுட்லைன் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் நான் இந்த ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். கர்வாக ஒரு டிசைன் போட்டிருப்போம். அந்த கர்வ் வரைக்கும் இந்த ரெட் வர மாதிரி டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் வேறு எங்கேயும் அந்த ரெட் படாது. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த கீழே உள்ள லேயர் ஃபுல்லாக இந்த மெத்தடில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சைட் போட்டுட்டு அதை ட்ரை ஆக விட்டுட்டு இன்னொரு சைட் போடலாம். கண்டினியூஸாக நம்ம போட்டோம்னா நமக்கு ட்ரை ஆக விடுறது கஷ்டம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பீஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அவசரமாக இது ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரை ஆக விடும்போது கஷ்டம். அதே மாதிரி கையை வச்சு அங்கங்கே பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன்லாம் அதில் படும். அதனால் பீஸ் வந்து நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த டாப்பில் இருந்த டிசைன்லேயும் சேம் மெத்தடில் நான் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அந்த சென்ட்ரல் லைன் பிளாக்காக தெரியும்,
மற்ற எல்லாமே ரெட்டாக தெரியும். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இதுவும் சேம் டைப்பில் நான் ஒரு சைடு ஒரு ஹாஃப் பார்ட் வந்து போட்டுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெட்டை வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு அந்த சைட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு எங்கேயும் இந்த பீஸ் டச் ஆகி நமக்கு டேமேஜ் ஆகாது. இதே மெத்தடில் நம்ம வந்து இந்த இயரிங் ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இந்த பீஸை டாப் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆன்டிக் கோல்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஸ்டிக் பீட்ஸில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டிக் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக பீட்லேருந்து கொடுக்காம அந்த எட்ஜ்லேருந்து நெயில் பாலிஷ் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சுட்டு பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெட்லேயும் படாது, அந்த பீட்ஸும் வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ இந்த கர்வ் ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து பிளாக்காக விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் இந்த ஆன்டிக் கோல்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த கர்வுக்கு மேலேயும் இந்த லைனுக்கு சென்டர்லேயும் இருக்கிற இடம் பேலன்ஸாக இருக்கிற இடத்த இந்த மாதிரி ஆன்டிக் கோல்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரோம். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டிக் பீட்ஸோட பேக் சைட்லேயும் நான் வந்து இந்த ஆன்டிக் கோல்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டாப் பார்ட் ஃபுல்லாக இப்போ வந்து முடிச்சிருச்சு. இது கொடுத்தோன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஜிம்காவுக்கு மேலே உள்ள எல்லா டிசைனையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாகவே நான் ஆன்டிக் கோல்டு தான் கொடுக்க போகிறேன். அதாவது பீட்ஸு, இந்த உள்ளே இருக்கிற ஜிம்கா, அந்த பெரிய ஜிம்காவோட உள்ளே இருக்கிற பார்ட் எல்லாத்துக்கும் இந்த பீட்ஸை இந்த மாதிரி வெளில தள்ளி விட்டுட்டு அந்த சைடு வழியாக உள்ளே ஃபுல்லாக நான் வந்து இந்த ஆன்டிக் கோல்டு கொடுத்துக்கிறேன். இல்லை அது பிளாக்காகவே இருக்கணும்னு நினச்சாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு இந்த சைடு எட்ஜஸ்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் அடித்தோன்னா ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. இந்த யூபின் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேப்லலாம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்ஸ்க்கு அடிச்சிடலாம். பீட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த உள் பார்ட்டில் நான் அடிச்சிடுறேன். உள்ளே இருக்கிற பார்ட்டில் உள்ள பீட்ஸுக்கு அடிச்சிட்டேன். ஒவ்வொரு பீடியும் தனித்தனியாக பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா நமக்கு வந்து ஒட்டிக்காது. உள் பார்ட் இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கு இந்த குட்டி ஜிம்கியில் ஒரு 6 ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துருந்தோம், யூபின் பீட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் வந்து உள் பக்கமாக ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெளி பக்கமாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணது டேமேஜ் ஆகாது. ட்ரை ஆக விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் உள் சைடு தள்ளிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 சைடும் பெயிண்ட் ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த சைடு. இப்போ வெளி சைட்லேருந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெளி சைட்லேருந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக் பீட்ஸும் யூபின் பீட்ஸும் சரி எல்லாத்துலேயுமே இந்த நெயில் பாலிஷ் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெயில் பாலிஷ் எப்படி வச்சுட்டு ப்ரஷ்ஷை இழுப்போமோ அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்காக பெயிண்ட் ஆகும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது 2 இயரிங்கை இதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இதில் வார்னிஷ் அடிச்சிடலாம். நான் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வார்னிஷ் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைட் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைட் பண்ணிக்கலாம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் ஸ்டட் போஸ்ட் வச்சிடலாம். நான் வந்து பெரிய சைஸ் ஸ்டட் போஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஃபெவி குயிக் வச்சுட்டு இந்த ஸ்டட் போஸ்ட் வச்சுட்டு அப்படியே விடாமல் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பென் ரீஃபில் இல்லாத பெண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா
அது நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் வந்து பேக் சைடும் நம்ம அடித்தோன்னா தான் ஃபினிஷிங்கான ஒரு பீஸ் கிடைக்கும். அதனால் பேக் சைடு அடிக்காமல் விடாதீங்க, பேக் சைடும் அடிச்சுட்டு விடுங்க. இந்த பீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு க்யூட்டான இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.